அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா. இது ஷீபா ட்ரீம் ஹோம் கைடு. நம்முடைய உழைப்பில் வந்த பணத்தை ஒரு நல்ல சொத்தில் முதலீடு செய்யணுங்கிறது நம்ம எல்லாருடைய கனவு. இன்னைக்கு நம்ம வீடியோல 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு இடத்தை, அதாவது பிளாட்டை வாங்குறது நல்லதா இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறது நல்லதா, எதில் லாபம் அதிகம் எதில் பாதுகாப்பு அதிகம்னு விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளாட் வாங்குவதன் நன்மைகள். முதல்ல பிளாட் பற்றி பார்ப்போம். 10 லட்சம் பட்ஜெட்ல நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா அது பெரும்பாலும் நகரத்தின் வெளிவட்ட பாதையிலோ அல்லது வளர்ந்து வரும் இடங்களிலோ தான் இருக்கும். குறைந்த ஆரம்பச் செலவு. அபார்ட்மெண்ட்டுடன் ஒப்பிடும்போது நிலம் வாங்குவதற்கு ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவில் கட்டுமானச் செலவுகள் இருக்காது. அதிக லாபம். கட்டிடம் பழையதாகும்போது அதன் மதிப்பு குறையும், ஆனால் நிலத்தின் மதிப்பு எப்போதும் ஏறிக்கொண்டே இருக்கும். முதலீடு ரீதியாக இதுதான் சிறந்த சாய்ஸ். சுதந்திரம். உங்கள் விருப்பப்படி எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு பிடித்த டிசைனில் வீடு கட்டிக்கொள்ளலாம். 2. அபார்ட்மெண்ட் வாங்குவதன் நன்மைகள். அடுத்தது அபார்ட்மெண்ட். 10 லட்சம் பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நகரங்களுக்குள்ள ஒரு புது அபார்ட்மெண்ட் கிடைப்பது கடினம். ஆனா வளர்ந்து வரும் பகுதிகளில் 1 BHK அல்லது சிறிய ரக வீடுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உடனடி குடியிருப்பு. பிளாட் வாங்கி வீடு கட்ட வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதில்லை. வாங்கிய உடனே குடிபோகலாம் அல்லது வாடகைக்கு விடலாம். பாதுகாப்பு மற்றும் வசதிகள். செக்யூரிட்டி வசதி, தண்ணீர் வசதி மற்ற பொதுவான வசதிகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கும். கடனுதவி. வங்கிகளில் லேண்ட் லோனை விட ஹோம் லோன் வாங்குவது ரொம்ப சுலபம். ஷீபாவின் நடுநிலையான ஆலோசனை. நண்பர்களே, நீங்க ஒரு நீண்ட கால முதலீடா யோசிக்கிறீங்க, எதிர்காலத்துல உங்க குழந்தைகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா பிளாட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுவே எனக்கு இப்போ தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும், செக்யூரிட்டி முக்கியம், சிட்டில வசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அபார்ட்மெண்ட் பக்கம் போகலாம். ஆனா 10 லட்சத்துக்கு வாங்கும்போது அந்த ஏரியா எதிர்காலத்துல எப்படி வளரும்னு தீர விசாரிச்சு வாங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு தோழி ஷீபா. நன்றி, வணக்கம்.